தலைப்புச் செய்தி. அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் விருப்பமனு அளித்தவர்களிடம் இரண்டாவது நாளாக இன்று நேர்காணலை நடத்துகிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு அளித்தவர்களிடம் நேற்றும் இன்றும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வேட்பாளர் தேர்வு குறித்தும் விருப்பமனு அளித்தவருடைய நேர்காணலானது அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இதற்காக சற்று நேரத்துக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராயப்பேட்டையில் உள்ள கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்திருந்தார். மேலும் 2450க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுவை அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில 2 நாள் என்பது இந்த நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. நேற்று திருவள்ளூர், வடசென்னை உள்ளிட்ட பல்வேறு நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற நேர்காணல் அடுத்து இன்று 2வது நாளாக பொள்ளாச்சி, கரூர், திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம் தனி தொகுதி, மயிலாடுதுறை, நாகை தனி தொகுதி உள்ளிட்ட 2 பிரிவுகளாக 20 நாடாளுமன்ற தொகுதி வாரியாக இந்த நேர்காணல் நடைபெறுவதை பார்க்க முடியுது. எனவே விருப்பமனு அளித்தவர்கள் அந்த ரசீதை கொண்டு வந்து உள்ளே வந்தால் மட்டும்தான் அனுமதியானது அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது காரணமாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினுடைய தொண்டர்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது களத்தில் பார்க்க முடியுது. இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர் அதிமுக தலைமை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.